இங்க ஒரு கார் ரிப்பேர் ஆகி 5 ஃப்ரெண்ட்ஸ் நடு ரோட்ல நின்னுட்டு இருக்காங்க. அப்போ அந்த வழியா வந்த ஒரு காரை ஸ்டைலா நடு ரோட்ல வந்து அதுல ஒருத்தன் மறிக்கிறான். அந்த கார் அவனை உரசிட்டு போகுது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை பயங்கரமா திட்டுறாங்க. அப்போ ரோட்ல இவன் நின்னதால ஒரு கார் சடனா வந்து அவன் மேல மோதிரக்கூடாதுன்னு ஓரமா இருந்த பாறையில மோதிய ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த கார் இப்போ பாறையோட எட்ஜில் நிக்குது. அவங்க பக்கத்துல போய் பார்க்கும்போது உள்ள இருந்து டிரைவர் அவனோட சட்டையை பிடிச்சு இழுக்கிறான். ஆனா அதுக்குள்ள கார் கீழே விழுந்து நொறுங்கிருது. அந்த கார்ல இருந்தவனும் அங்கேயே செத்துடுறான். அவாங்கிற ஒரு பொண்ணு மட்டும் இறந்தவனுக்காக ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அங்க இருந்து யாருக்கும் தெரியாம எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்படியே ஒரு வருஷம் போயிடுது. அவங்க எல்லாரும் நார்மலான லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த 5 பேர்ல டானாங்கிற ஒரு பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு லெட்டரும் வருது. அதுல நீங்க போன சம்மர்ல என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியும்னு எழுதியிருக்குது. அதை பார்த்ததும் அவ ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அந்த லெட்டரை காமிக்கிறான். ரோட்ல நடந்த விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால அவங்க அவங்களோட ஃப்ரெண்டு தான் ஒருத்தன் பிராங்க் பண்றான்னு நினைச்சுக்கிட்டு அவன் கிட்ட நேர்லயே போய் கேக்குறாங்க. ஆனா அவன் எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிடுறான். அன்னைக்கு நைட்டு என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணோட வீட்டுக்குள்ள பிளாக் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தன் புகுந்துடுறான். அவளோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட அங்கேயே போட்டு தள்ளிடுறான். ஆனா அவ ஹெட்போன் போட்டிருந்ததால அவளுக்கு எதுவுமே கேட்கல. அவ வெளியே வந்து பார்க்கும்போது வால்ல கடந்த காலத்தை அழிக்க முடியாதுன்னு எழுதி இருந்ததை பாக்குறான். உடனே யாரோ நம்மளை ஃபாலோ பண்றாங்கன்னு பயத்துல நடுங்கிடுறான். அடுத்த நாள் 5 ஃப்ரெண்ட்ஸும் திரும்பவும் மீட் பண்றாங்க. அவங்க எல்லாரும் அடுத்தது என்ன செய்யலாம்னு தெரியாம பயந்து போய் இருக்காங்க. அப்போ அவான்னு ஒரு பொண்ணு அவளோட ஃப்ரெண்டை மீட் பண்ண போறா. அவகிட்ட விஷயத்த சொல்லும் போது அவளுக்கும் அதே மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருந்துச்சு. அப்போ சடனா அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டிருந்தவன் அவளோட முன்னாடி வந்து நிற்கிறான். ஆனா அவ ஃப்ரெண்டு தான் பிராங்க் பண்றான்னு ஃபர்ஸ்ட் நினைக்கிறான். உண்மை தெரிஞ்சதும் 2 பேரும் வேகமா ஓடுறாங்க. அப்போ அவ மேல ஒரு இரும்பு கொண்டு விழுந்து அவளை உள்ளேயே லாக் பண்ணிடுது. அவளோட ஃப்ரெண்டு அந்த கூண்டை துறக்க ஹெல்ப் பண்றான். ஆனா திறக்க முடியல. அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டு அங்க இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்குதான்னு பாக்குறதுக்காக ஓடுறான். இவனும் அந்த கூண்டுல இருந்த ஸ்க்ரூவெல்லாம் கலட்டி எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துடுறான். இதோட அடுத்த பார்ட் வேணும்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க.